அரசியலமைப்பு பேரவையின் பதவியிலிருந்து சிவஞானம் ஸ்ரீதரன் விலக வேண்டும் என தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழு கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்படுவதாகவும் அவர் விலகுவதற்கான கட்சியினுடைய விருப்பத்தை தெரிவிப்பது என்ற முடிவினை கட்சி எடுத்துள்ளதாக கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்தார். இந்த நிலையில் சிவஞானம் ஸ்ரீதரன் தனக்கு உத்தியோகபூர்வமாக எவ்விதமான கட்சி முடிவுகள் இவ்வாறு தனக்கு உத்தியோகபூர்வமாக கிடைக்கப்பெறவில்லை, எனவே தான் இது தொடர்பாக அலட்டிக் கொள்ளப் போவதில்லை, எதுவாக இருந்தாலும் உத்தியோகபூர்வமாக வந்த பின்னரே நான் அது தொடர்பாக பேசுவேன் என சிவஞானம் ஸ்ரீதரன் தற்போது சுமந்திரனுக்கு ஒரு பதிலடி கொடுக்கும் வகையிலான கருத்தினை தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்று முன்தினம் தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழு கூட்டம் இடம்பெற்றது. இதன்போது அரசியலமைப்பு பேரவையிலிருந்து சிவஞானம் ஸ்ரீதரன் விலக வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சி ஒரு தீர்மானத்தை எடுத்து அதனை அவரிடம் வலியுறுத்துவதாக ஒரு முடிவை எடுத்துள்ளது. ஏன் இவர் தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக உள்ள இவர் அரசியலமைப்பு பேரவையில் ஒரு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார். இவர் சிறுபான்மை இனத்துக்கு எதிராக பல்வேறு விடயங்கள் வருகின்ற போதிலும் தமிழரசு கட்சி உட்பட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதனை எதிர்த்த போதிலும் அவர் பாராளுமன்றத்தில் அந்த பிரேரணைகளுக்கும் அந்த வாக்கெடுப்புக்கும் ஆதரவாக அவர் தொடர்ச்சியாக ஆதரவு தெரிவித்து வருந்தார். எந்த விதமான ஆட்சேபனைகளையும் தெரிவிக்காமல் கண்மூடித்தனமாக தனது ஆதரவை தெரிவித்து வந்ததாகவும், இது 1 அல்ல 2 அல்ல இதுவரை 8 இவ்வாறான வாக்கெடுப்புகளுக்கு தன்னுடைய ஆதரவை எவ்விதமான எதிர்ப்பும் இல்லாமல் தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் எதிர்க்கின்ற ஒரு விடயத்தை கூட எந்தவிதமான எதிர்ப்பும் காட்டாமல் இவர் அந்த அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினராக இருந்து கைதூக்கி வாக்களித்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் இனிமேலும் இவரை பொறுத்திருந்தால் இந்த செயற்பாடு காரணமாக தமிழரசு கட்சிக்குள்ள கொள்கை தொடர்பான விடயமும் தமிழரசு கட்சியினுடைய இதுவரையான அரசியல் நிலைப்பாடும் சங்கடத்துக்குள்ளாகும் என்பதுடன் சிவஞானம் ஸ்ரீதரனுடைய செயற்பாடுகளும் சங்கடமாகும் என்ற அடிப்படையில் கட்சி தீர்மானித்துள்ளதாகவும் அது தொடர்பாக வலியுறுத்த உள்ளதாகவும் சுமந்திரன் தெரிவித்தார். இந்த நிலையில் சிவஞானம் ஸ்ரீதரன் தொடர்பாக குறிப்பிடுகையில் தனக்கு எவ்விதமான கடிதமோ அறிவுறுத்தல்களோ வரவில்லை, பதவியில் இருந்து விலகுமாறு எவ்விதமான அறிவுறுத்தல்களும் உத்தியோகபூர்வமாக வரவில்லை, வெறும் ஊடக சந்திப்பு அடிப்படையாக கொண்டு என்னால் எவ்வித கருத்துக்களையும் தெரிவிக்க முடியாது, உத்தியோகபூர்வமாக இந்த அறிவிப்புகள் வந்தால் இது தொடர்பாகத்தான் அதன் பின்னர் பேசுவேன் என தெரிவித்தார். அந்த தினம் வவுனியாவில் கூட்டம் இடம்பெறுகின்ற போது பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தையட்டி சட்டவிரோத திசைவிகாரைக்கு எதிரான போராட்டத்தில் பங்கெடுத்தார். 2 மணிக்கு கூட்டம் இடம்பெறுவதாக அறிவித்திருந்த போதிலும் அவர் தொடர்ச்சியாக போராட்ட திடலில் இருந்து 2 மணிக்கு பின்னரே வெளியேறியிருந்தார். 1 மணி 1:30 மணி அளவில் அவர் அங்கிருந்து வெளியேறியது அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதன் பின்னர் அவர் கூட்டத்துக்கு சென்றதன் காரணமாகவோ என்னவோ அவர் அங்கு இல்லாமலே அங்கு கூட்டம் முடிவடைந்ததாகவே கருதப்படுகின்றது அல்லது தகவல்கள் கிடைக்கப்பெற்றன. அதன் அடிப்படையில் அங்கு இவ்வாறான தீர்மானம் எடுக்கப்பட்டு அவரிடம் இது தொடர்பாக பதவியிலிருந்து விலகுமாறு அவரிடம் வலியுறுத்தப் போவதாக கட்சி தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அதாவது திரு ஸ்ரீதரன் பிரதித்துவப்படுத்துவது பிரதான எதிர்க்கட்சி தவிர்ந்த மற்ற எதிர்க்கட்சிகளுடைய பிரதிநிதி. ஆகவே அப்படியாக இருக்கிறவர் எல்லா விடயங்களிலேயும் கண்ணை மூடிக்கொண்டு அரசாங்கத்தோடு சார்பாக வாக்களிக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டு 7 8வது தடவை இது நடந்திருக்கிறது. ஆகையினாலே இதற்கு மேலும் கட்சியையும் சங்கடப்படுத்தாமல் அவரையும் சங்கடத்துக்கு உட்படுத்தாமல் இருப்பதற்காக அரசியலமைப்பு கவுன்சிலில் இருந்து அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவருக்கு பணிப்புரை வழங்குவதாக நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கோம். அதாவது அரசியலமைப்பு கவுன்சிலே அரசாங்கத்தோடு சேர்ந்து எல்லா விடயங்களையும் வாக்களிப்பதாக ஒரு குற்றச்சாட்டு ஏற்பட்டிருக்கிறது. அதிலேயும் விசேடமாக கணக்காளர் நாயகம் நியமனத்திலே ஒரு இராணுவ அதிகாரிக்கு சார்பாக அவர் வாக்களித்தார் என்கின்ற குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் கடைசியாக நடந்த மத்திய செயற்குழு கூட்டத்திலே இழப்பீட்டுக்கான அலுவலகத்திற்கும் இராணுவ அல்லது பாதுகாப்பு தரப்பு பின்புலத்தை சேர்ந்த 2 பேர் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலேயும் திரு ஸ்ரீதரன் அவர்களுக்கு சார்பாக வாக்களித்தது மட்டுமல்ல, அவர்களை தெரிவு செய்கிற நேர்முக பரீட்சையிலையும் அவர் ஒருவராக இருந்து அவர்களை தெரிவும் செய்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு இருந்தது. அதனை அவர் மறுத்திருந்தவர். ஆனால் அது இப்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே அந்த 2 பேரையும் நியமிக்க கூடாது என்று எங்களுடைய கட்சி ஜனாதிபதிக்கு கடிதம் எழுத வேண்டும் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டு ஏகமனதாக எடுக்கப்பட்டு
நாங்கள் ஜனாதிபதிக்கு நானும் தலைவரும் அப்படியான கடிதத்தையும் ஜனாதிபதிக்கு எழுதி வைத்திருக்கிறோம். அதுவும் கட்சிக்கு ஒரு தர்மசங்கடமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருப்பது. இவர்களை நியமிக்க கூடாது என்று கட்சி கடிதம் எழுதுகிறது. ஆனால் கட்சியை சேர்ந்தவர் அரசியலமைப்பு கவுன்சிலே அவர்களுக்கு சார்பாக வாக்களித்தது மட்டுமல்ல, அவர்களை தெரிவு செய்து இருக்கிறார். அதற்கு முன்னரும் கூட ஆரம்பத்தில் இருந்தே லஞ்ச ஊழல் ஆணைக்குழு டைரக்டர் ஜெனரல் பணிப்பாளர் நாயகத்தின் நியமனம் சம்பந்தமாக எங்களுடைய அரசியலமைப்பு கவுன்சிலையும் அப்படியாக வாக்களித்ததாக இந்த கணக்காளர் நாயகம் விடயத்திலே 3 தடவைகள் இறுதியாகத்தான் அந்த இராணுவ அதிகாரி, அதற்கு முன்னர் ஜனாதிபதி தன்னுடைய சொந்த சிநேகிதன் ஒருவனையும், பிறகு 2வது நிலையில் இருக்கிறவரை அவர் ஒரு மாதம் இலைப்பாறுவதற்கு ஒரு மாதம் இருக்கிற போது அவரை நியமிக்கும்படி ஜனாதிபதி பரிந்துரை செய்த போதும், ஆனால் அந்த 3ம் நிறைவேறவில்லை. ஏனென்றால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இருவரும் சிவில் சமூகத்தைச் சேர்ந்த 3வரும் சேர்ந்து அந்த பிரேரணைகளுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். 5 பேர் சார்பாக 4 வாக்குகள் தான் கிடைத்திருக்கிறது. அரசாங்க உறுப்பினர்கள் 3 பேரும் திரு ஸ்ரீதரனும் 4வது ஆளாக வாக்களித்திருக்கிறார்கள். ஆகையினாலே நிறைவேறவில்லை. ஆனால் அரசாங்கத்தோடு சேர்ந்து இந்த வாக்களிப்பிலே கலந்து கொள்ளுவது சம்பந்தமாக பாரிய குற்றச்சாட்டு இருந்தது. ஏற்கனவே பாராளுமன்றத்திலேயும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அது சம்பந்தமான பிரச்சனையை எழுப்பியிருந்தார். அதாவது திரு ஸ்ரீதரன் பிரதிநிதித்துவப்படுத்துவது பிரதான எதிர்க்கட்சி தவிர்ந்த மற்ற எதிர்க்கட்சிகளுடைய பிரதிநிதி. ஆகவே அப்படியாக இருக்கிறவர் எல்லா விடயங்களிலேயும் கண்ணை மூடிக்கொண்டு அரசாங்கத்தோடு சார்பாக வாக்களிக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டு 7 8வது தடவை இது நடந்திருக்கிறது. ஆகையினாலே இதற்கு மேலும் கட்சியையும் சங்கடப்படுத்தாமல் அவரையும் சங்கடத்துக்கு உட்படுத்தாமல் இருப்பதற்காக அரசியலமைப்பு கவுன்சிலில் இருந்து அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவருக்கு பணிப்புரை வழங்குவதாக நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கோம். அதுடன் சிவஞானம் ஸ்ரீதரன் சூரிய சக்தி மின் திட்டத்தில் ஊழல் செய்ததாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் தற்போது சிவில் புலனாய்வு முன்னணி ஒரு குற்றச்சாட்டினை முறைப்பாடை பதிவு செய்துள்ளது. சிவில் புலனாய்வு முன்னணியின் ஒருங்கிணைப்பாளர் சஞ்சய் மகாவத் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அர்ச்சுனா ராமநாதனும் பாராளுமன்றத்தில் சிவஞானம் ஸ்ரீதரன் மீது அவருடைய மகன் சாரங்கனுக்கு சன்பவர் நிறுவனத்தினூடாக தொகைப்பணம் வழங்கப்பட்டதாகவும் ஸ்ரீதரனுக்கும் தொகைப்பணம் வழங்கப்பட்டதாகவும் சில விடயங்களை வெளிப்படுத்தினார். எனினும் போதுமான ஆதாரங்கள் அதற்கு இல்லை என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் சஞ்சய் மகாவத் குற்றப்புலனாய்வு துறைக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் ஒரு முறைப்பாடை அளித்துள்ளார். அந்த முறைப்பாடில் அவர் பின்வருமாறு குறிப்பிடுகிறார். 2024ஆம் ஆண்டு ரணில் அரசாங்கத்தின் போது இந்த திட்டம் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் செப்டம்பர் 18ஆம் தேதி அவசரமாக ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டது. சன்பவர் என்ற நிறுவனத்துக்கு இந்த திட்டத்தை வழங்குவதில் ஸ்ரீதரன் எம்பி இடைத்தரகராக செயல்பட்டதாகவும் குறித்த நிறுவனம் அதன் ஊழிய சேமலாப நிதியை செலுத்தாததால் மாதத்துக்கு ரூபாய் 5 மில்லியன் அபராதம் விதிக்கப்பட்ட நிறுவனமாகும். அதன் பின்னர் யுனைடெட் சோலார் பவர் என்ற நிறுவனத்தை நிறுவி காலாவதியான சூரிய மின்சக்தி திட்டத்துக்கான ஒப்பந்தங்களை புதிய நிறுவனத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு அனுமதி பெறப்பட்டுள்ளது. ஆனால் சன்பவர் நிறுவனத்தின் இயக்குநர்கள் குழுவே குறித்த நிறுவனத்தின் இயக்குநர்களாக செயற்பட்டுள்ளனர். இந்த சூரிய மின்சக்தி திட்டத்துக்காக கிளிநொச்சி பிரதேசத்தில் 70 மில்லியன் ரூபாயில் 1200 ஏக்கர் காணி பெறப்பட்டுள்ளது. இந்த காணியின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்வதற்கான திட்டம் சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பிக்கு வழங்கப்பட்டது. அதற்காக 40 மில்லியன் ரூபாய் அவரின் தனிப்பட்ட வங்கிக் கணக்குக்கு வரவு வைக்கப்பட்டதோடு 30 மில்லியன் ரூபாய் அவரின் மகன் ஸ்ரீதரன் சாரங்கனின் தனிப்பட்ட வங்கிக் கணக்குக்கும் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக தெரிய வந்தது. இது தொடர்பில் விசாரணைகளை நடத்த கூறியே முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்.